இந்த கிழங்கு ஒரு 50 கிராம், இந்த இலை ஒரு 50 கிராம், மஞ்சப்பொடி ஒரு 10 கிராம் எல்லாம் போட்டு நல்லா உரல்ல இடிச்சுக்கணும். இடிச்சுக்கிட்டு ராஜப்பிளவு மேல வச்சு கட்டுனோம்னா போதும். அந்த மாரி ஒரு 4 கட்டு, 3 கட்டு போடும்பொழுது ராஜப்பிளவு ஒடியும். இந்த விஷமூங்கில் பார்த்தீங்கன்னா, உடலில் ஏற்படுகின்ற அனைத்து விஷங்களையும், அனைத்து கட்டிகளையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இது. அதனால தான் இதுக்கு விஷமூங்கில்னு பேர் வந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கையில வந்து நகை சுத்து வரும்ல சில பேருக்கு. நகை சுட்டு ஏதாவது ஒரு சின்ன இது ஏறி எதுல வந்துரும். அது வரும்பொழுது அத போக்கக்கூடியதுக்கு கை நல்லா வீங்கி போயிடும் அப்போ. அப்ப இந்த மாரி ஒரு இலைய கட் பண்ணி இது பாரு இவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்து லேசா இது மேல வேப்ப எண்ணெய தடவிட்டு, அடுப்பு அனல்ல அப்படியே போட்டு 2 பக்கம் அப்படி புடிச்சோம்னா, வதக்கணும். அந்த அந்த ஹீட் பட்ட உடனே இது ஒரு மாரி கொழ கொழன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் இத முறுக்குனீங்கன்னா, முறுக்க தேவையில்ல. அப்படியே இத வந்து நம்ம அந்த நகை சுத்தியில வச்சு சுத்திடலாம். முறுக்கி சுத்தணும். சுத்தும் பொழுது 2, 3 நாளில் அந்த நகை சுத்து வந்து ஒடிஞ்சு அதுல இருக்கிற அந்த நீரு, எல்லாம் வெளிய வந்துரும். அது போன்ற ஒரு ஆற்றல் மிகு மூலிகை தான் இந்த விஷமூங்கில். விஷமூங்கில். இது வேற என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுங்க? கட்டி, ஆமா. அழலைக, ராஜப்பிளவை இது மாரிலாம் பயன்படுமா? அந்த மாரிலாம் பயன்படும். அது எப்படி செய்யணும் ஐயா? கட்டிகளுக்கு இதே போல வேப்ப எண்ணெயில தடவி விட்டு, அந்த கட்டியில வந்து ஒரு 4 துண்டா வச்சுக்கிட்டு பிளாஸ்திரி போடுற மாரி இந்த பக்கம் 1 குறுக்கால, இந்த பக்கம் 1 இருக்கால வச்சு, அது மேல ஒரு துணிய பேண்டேஜ் மாரி கட்டிட்டோம்னா, அந்த கட்டி தன்னால உடைஞ்சிரும். அதே போல வந்து வேப்ப எண்ணெயில ஹீட் பண்ணி வச்சு போட்டுறணும் இத. அது வந்து இது இருக்கும். அடுத்து கால் வீக்கம் அவருக்கு ஏற்படுதுல்ல. யானை கால் வீக்கமோ, மற்றபடி சாதாரண நீர்நாள் வீங்கினா கூட சரி, இல்ல பூச்சிக்கடி கடிச்சு அது வீங்கினாலும் சரி, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, அதை வாட்டி அந்த காலுக்கு அப்படியே ஃபுல்லா சுத்தணும். ஒரு 10 இலை வச்சுக்கணும். 10 இலை வச்சுக்கிட்டு நல்லா ஃபுல்லா சுத்திட்டு, அது மேல ஒரு துணிய சுத்தி கட்டு போட்டுறணும். ஒரு 2 நாள் இருந்ததுன்னா, அந்த வீக்கத்த பூரா உறிஞ்சி எடுத்துரும். உடம்புல ஏற்படுகிற அந்த விஷத்தையும் மயிர்க்கால் வழியா அது இழுத்து எடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மூலிகை இது. விஷங்களுக்கு ஒரு சிறந்த மூலிகைன்றதால விஷமூங்கில்னு பேரு. சூப்பர்ங்க ஐயா. ஐயா அந்த ராஜப்பிளவைக்கு பெரும்பாலும் மருந்தே இல்ல அப்படின்றாங்க. ஏன்னா அத ஆப்பரேஷன் பண்ணி எடுத்தா கூட அந்த தண்டுவட பிரச்சனைனால நரம்பு பிரச்சனை ஆகி, நெறைய பிரச்சனைகள் உண்டாகுன்றாங்க. அந்த ராஜப்பிளவைக்கு இது சரியாகுமா? ஆமா. அந்த ராஜக்கட்டிக்கு வந்து அதான் அந்த காலத்துல ராஜாக்கள் ராஜாக்களுக்கு அந்த கட்டி வரும்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த ஷோல்டர் பகுதியில தான் வரும். நான் பார்த்துருக்கேன். கட்டி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இவ்வளோ பெருசா இருக்கும். அது சீழ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கூட போகும். அந்த மாரிலாம் நான் ஒரு பேஷண்ட் பார்த்துருக்கேன். இத வந்து என்ன பண்ணா, இந்த இலையும் இந்த பாருங்க இதனுடைய கிழங்கு வெங்காயத்தாள் மாரி இருக்கும். இதோட பெருசா கிழங்கு இருக்கும். கொஞ்சம் ஒடிஞ்சு போச்சு. அப்புறம் வெங்காயத்தாள் மாரி இவ்வளோ பெரிய கிழங்கு வரும். இந்த கிழங்கு ஒரு 50 கிராம். இந்த இலை ஒரு 50 கிராம். மஞ்சப்பொடி ஒரு 10 கிராம். எல்லாம் போட்டு நல்லா உரல்ல இடிச்சுக்கணும். இடிச்சுக்கிட்டு ராஜப்பிளவு மேல வச்சு கட்டுனோம்னா போதும். அந்த மாரி ஒரு 4 கட்டு, 3 கட்டு போடும்பொழுது ராஜப்பிளவு ஒடியும். ஒடிஞ்சு அதுல இருக்கிற அந்த சல தண்ணியெல்லாம் வெளிய எடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மூலிகை இது. ஏன் நண்பர்களே, அதாவது உலக வரலாற்றிலே முதல் முறையா ராஜப்பிளவைக்கு நெறைய மருந்துகள் சித்த மருத்துவர் சொல்லியிருந்தாலும், இப்படிப்பட்ட இயற்கையான மூலிகையிலும் மருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நமக்கு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இது மாரியான அரிய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இப்படிப்பட்ட அரிய வகையான மூலிகைகள் பார்த்தீங்கன்னாக்கா தேடி தேடி ஒவ்வொரு இடத்துலயும் போய் போடுறோம். நெறைய வைத்தியர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது மாரி வைத்தியர்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இது மாரி பிரச்சனை இருக்கிறவங்க கீழ போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல மருந்துகள் வேணும்னாலும் கீழ போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார். நன்றி, வணக்கம், வணக்கம் ஐயா.